வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ஜான் சீரீஸுக்கான 6th ரெசிபி, இஃப்தார் ஸ்பெஷல் மொஹபத் கா ஷர்பத். இந்த ட்ரிங்க் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சப்ஜா சீடை ஊற வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இந்த சப்ஜா சீடு நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். இது ஊறுற நேரத்திலே நம்ம இந்த ட்ரிங்க்குக்கான பாலை காய்ச்சிடலாம். நான் இந்த ட்ரிங்க்கு செய்யறதுக்கு 3/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கி வரும்போது 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தாலே போதும். இந்த ட்ரிங்க்கு செய்யும்போது ஃபுல் க்ரீம் மில்க்லேயே செய்யுங்க. கொஞ்சம் பால் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷர்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். பால் காய்ச்சிற நேரத்தில் சப்ஜா சீடும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க்கையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் சப்ஜா சீடு வாட்டர் மெலன்லாம் சேர்த்து செய்கிறனால உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். இப்போ நம்ம ரோஸ் மில்க் எல்லாமே சேர்த்த பிறகு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இந்த ஷர்பத்தை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது மேலே கார்னிஷுக்கு பொடியாக நறுக்குன வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம். ஒரு புதினா லீஃபும் சேர்த்துக்கோங்க. நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இஃப்தார் ஸ்பெஷல் மொஹபத் கா ஷர்பத். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.